சரி ப்ளீஸ் இப்படி அடம் பண்ணாதம்மா. நீங்க என் செல்ல குட்டில ஆ காட்டுங்க, சீக்கிரம் சீக்கிரம் ஆ காட்டுங்க. ஹெலிகாப்டர்ல போணும். பர்த்டே எனக்கு ஹெலிகாப்டர்ல போக வேண்டியது நான். அப்ப நீ என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. செல்லம், அந்த ஹெலிகாப்டர் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நாம எப்போ ஆட்டோல போவோம்ல அப்படிதான் இருந்துச்சு. பயங்கரமா சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு தலைவலியே வந்துருச்சு தெரியுமா? அதனால இனிமே எப்பவும் அதுல போவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ஆட்டோல போற மாதிரி இருந்ததா? ஆட்டோக்கு ரெக்கலாம் இருக்கா? ஆட்டோ பறக்குமா என்ன? படபடன்னு சுத்திட்டு இருக்குமா? வர வர போய் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? நான் ஒரு தடவையாவது ஹெலிகாப்டர்ல போயே ஆகணும். கடவுளே, இப்ப நான் ஹெலிகாப்டருக்கு எங்க போவேன்? நேத்து எங்க இருந்து வந்தியா அங்கே கூட்டிட்டு போ. நான் ஸ்கூலுக்கு ஹெலிகாப்டர்ல போனா ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா? அந்த அக்ஷிதா புது பென்சில் வாங்கிட்டு வந்து என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கா. நான் ஹெலிகாப்டர்ல போய் அவளை வெறுப்பேத்த போறேன். மத்தவங்களை வெறுப்பேத்துறதுக்காகலாம் நாம இந்த மாதிரி செய்யக்கூடாது தங்கம். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா வாழணும். நம்ம கிட்ட என்ன இருக்கு? சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும். சரி, அன்னைக்கு உனக்கு யானை மேல சவாரி போற போட்டோ காட்டினால ஞாபகம் இருக்கா? அம்மா உன்னை அதுல கூட்டிட்டு போறேன். அம்பாரியில போனா பறக்க முடியுமா? பறக்க முடியுமா? நீ புத்தி இல்லாத மாதிரி பேசாத சீதாமா. ஸ்ரீராமா, இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே. ஸ்ரீராமா, எப்படியாவது ஹெலிகாப்டர்ல போணும்னு வேண்டிக்கிட்டா நீ என்ன சமாதானப்படுத்த வேண்டியதே இல்ல. சரி, வேண்டிக்கிறேன். ஸ்ரீராமா, ஹெலிகாப்டர்ல போணும்பா. சரி வா. எங்க போற? நீ எந்த இடத்துல ஹெலிகாப்டர்ல போனியோ அங்க. நான் என்னோட ஆபீஸ் வேலைக்காக போனேன். இப்போ புத்தி இல்லாம பேசுறது யாரு சொல்லு? நீதான். என்னையும் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போ. சரி, உன் சீதாமா பாவம் இல்லையா? சீதாமா, சிரி கூட பாவம் இல்ல. ப்ளீஸ் செல்லும், சீக்கிரம் சாப்பிட்டு முடி. இன்னும் நீ எனக்கு இன்ஜெக்ஷனே போடல. ஐயோ, நான் கஷ்டப்படுறது உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? சரி, அப்படியே இருக்கட்டும். சந்தோஷமா? இன்ஜெக்ஷனை நான் தானமா போட்டுக்கிறேன். ஆனா வலி என்னமோ எனக்கு தானே. அது போதாதுன்னு உன் பிடிவாதம் வேற. அப்படின்னா ஓகே, நீ கவலைப்படாத. அப்பனா என் பேச்ச நீ கேப்பியா? குட் கேர்ள். அப்படின்னா நீ என்ன ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போணும்? இல்லனா நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டேன். சரி. அசோக், வாடா, ஒன்னா சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம். ஹே ராம், குட் மார்னிங். வா வா, டிஃபன் சாப்பிடலாம். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, போயிட்டு வரேன். பாய். சித்தப்பா, ஒரு நிமிஷம். அந்த பவுல் எப்படி கொடுங்க. அட சித்தி, நானே போட்டு சாப்பிடுறேன், விடுங்க. எல்லாரும் ஒன்னா டிஃபன் சாப்பிடுவோம். ஐ அம் ரியலி லக்கி. இன்னைக்கு என்ன டிஃபன் சித்தி? எல்லாரும் ஒன்னா உட்காந்து சந்தோஷமா சாப்பிடணும். அதுலயும் நீங்க சமைச்சது சாப்பிடணும்னா நான் நிஜமாவே புண்ணியம் பண்ணிருக்கணும். அதுக்கு ஐ அம் ரியலி லக். அப்போ இங்கதான் இருக்கியா நீ? உன்னை நான் வீடெல்லாம் தேடிட்டு இருந்தேன். சரி வா வா, டிஃபன் சாப்பிடலாம். தாத்தா தாத்தா வருவாரு, நீ முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு. இந்த வீட்டை பத்தி உனக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம். ஆ காட்டு, ஆ சொல்லு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு ஒரு களையே வந்திருக்கு. இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம், சரியா? ஓகே. அப்படின்னா இன்னைக்கு என் பேரனோட சேர்ந்து சந்தோஷமா டிஃபன் சாப்பிடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. பாத்தியா, தாத்தா எங்க தாத்தா எங்கன்னு கேட்டுட்டு இருந்தல, அவரே வந்துட்டாரு பாரு. உனக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு. இல்லன்னு வச்சுக்கோ, சாப்பாடு ரூமுக்கே கொண்டு வான்னு சொல்வாரு. என்னடா, நீ சாப்பிடலையா? இத ஓரமா வச்சுட்டு வந்து சாப்பிடு. மாமா, நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க? அவன் இவனை விட பெர்ஃபெக்ட் ஆனவன். அவன் எப்பவோ சாப்பிட்டிருப்பான். வேணும்னா நீங்களே கேட்டு பாருங்க. உண்மைதானே அசோக்? ஷோரா? ஷோர்டா,
நான் டிஃபன் சாப்பிட்டேன்டா. அப்படின்னா இந்த ஜூஸியாவது கொஞ்சம் குடி. அசோக், உனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கும், நீ போய் அதை கவனிப்பா. அதுக்குள்ள இவங்க டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க. ம் சரி. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா சைன் பண்ணுங்க. சரிம்மா சரி. நீங்க எப்பவும் மறந்துடுறீங்க, மறக்காதீங்க. இல்ல மறக்க மாட்டேன். சரி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அட இருக்கு சீதாமா. எல்லாத்தையும் சொல்லிதான் உங்க அம்மா கூட்டு வந்தாளா இங்க? சரி, இங்க ஏதாவது நீ குறும்புத்தனம் பண்ணனா நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை கூட்டிட்டே வர மாட்டேன், சரியா? நான் அமைதியா தான் இருக்கு சீதாமா. இந்த பிரியாண்டி தான் வாழ. என்னையா வாழுன்னு சொல்ற? என்னையோ நானும் ஓடு, நானும் ஓடு. என்ன நடக்குதுங்க? வந்துட்டாரு, உன்னை பார்த்தா அவ்வளவுதான். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். Who are you? சார், இவ My என்னோட name is Siri. S-I-R-I. Yes, capital. My mother name is Sita. I'm studying in LKG A section. இன்னைக்கு நான் ஹெலிகாப்டர்ல பறக்க போறேன். சைலண்டா இருக்கணும். வாழ்த்தனம் பண்ண கூடாது. குட். அப்படியே அமைதியா உட்காரு. Uncle. Who are you? ஏய் சரி, உங்க பேரையே சொல்லல. சரண்டி. எவன்டா எவன்டா என் பேரை சொன்னது? Who is that idiot? சிரீஷ். என் பேரு சரண் டாட் டி. Uncle. உங்க தலையே இப்படி காலியா இருக்கு. சிரி, முளைக்க வேண்டியது முளைக்கல, அதான். சிரீஷ். நேத்து ஆபீஸ்ல இருந்து வந்த ஃபைல்ஸ் தான் இதெல்லாம். படிச்சு பாரு. பாருடா. இந்த பாரு. என்னது? நானா? IIM டாப்பர், கோல்ட் மெடலிஸ்ட் இன் ஃபைனான்ஸ். நீதானே? ஏய், நீ அவட சொல்றியா இல்ல என்ன சொல்றியா? அவ நம்ம ரெண்டு பேரும் தான் சூரி சொல்றான். ஆ. கோல்டு மெடலிஸ்ட் என்னையும் அப்புறம் உங்களையும் தான் சொல்றான். என்னடா என் பேரா? கண்டிப்பா இத பார்கவி சித்தி பாத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஏன் தாத்தா பாக்கணும்? ஓ, ராம், என்னடா? இந்தா இத பாரு. இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குடா. இட்ஸ் a flat amount. பேப்பருக்கு நடுவுல கேஷ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது மத்த பேப்பர்ல சைன் பண்ணும்போது இதுலயும் பண்ணுவாங்கன்னு. இது யாரு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இத சித்தி தானே கொண்டு வர சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களே கேட்கலாம். போத நிறுத்து. அவ இதெல்லாம் கவனிச்சு கவனிச்சு சோர்ந்து போயிட்ட. நீ இப்போ இங்க வந்திருக்கன்னு உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சா நீ திரும்ப அவகிட்ட கொடுக்கற. ஒருவேளை இந்த விஷயம் பார்கவி சித்திக்கு தெரியாம இருந்தா அவங்க கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. இந்த விஷயம் அவளுக்கு தெரியாம தான் நடந்திருக்கு. அவளுக்கு மட்டும் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டா. பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தாச்சு. நீங்க தான் இனிமேல் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் அவனை சும்மா விடக்கூடாது. சுரி, ஆ, இத நாங்க கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கூட ஆ. கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி நம்ம கையில இருந்து அப்படியே நழுவிடுவாங்க. அது அவ்வளவு ஈஸி இல்ல. கரெக்ட். உண்மையை கண்டுபிடிக்கணும்னா நாம நம்மள காட்டிக்க கூடாது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுடா. நம்ம ஆபீஸ்ல ஒரு நார்மல் எம்ப்ளாயா இருந்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அது எப்படிடா முடியும்?
நான் ஏற்கனவே கம்பெனிக்கு புது எம்டி வரப்போறான்னு சொல்லியிருக்கேன். அந்த சேர்ல உட்கார்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும்ல. தாத்தாவும் பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன இதுல மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா? நான் இந்த ஆட்டத்துக்கு வரலப்பா. அசோக் டேய். டேய் நில்றா. இது உன் கடமைடா. கரெக்டா தாத்தா? பர்ஃபெக்ட். முடிஞ்சுதா இல்ல வேற எதனா பாக்கி வச்சிருக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும்? இது வெறும் ட்ரைலர் தான்டா. மெயின் பிக்சர் என்னன்னு நாளைக்கு நேர்ல பாத்துக்கோ. ஐயோ கடவுளே, இவங்க ஏதேதோ பிளான் பண்றாங்களே. முதல்ல போய் அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும். ஸ்வேதா, ராம்க்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். அத மெனுல ஆட் பண்ணி. ஓகே மேம். அக்கா 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 அக்கா, நீங்க என்னடானா இங்க அவனுக்கு பிடிச்ச சமையல் எல்லாம் பண்ண சொல்றீங்க. ஆனா அவன் என்னடானா அங்க சாப்பிடாம ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கான். ஆபீஸ் ஃபைல்ஸ் இன்னில இருந்தே வேலைய ஆரம்பிக்கணும்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. முழுசா கேட்காம வந்துட்டியா? உங்ககிட்ட சொல்லணும்னு ஓடோடி வந்துட்டேன். முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வா போ. சரிக்கா. நீ இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? மாமா, அது ஒண்ணும் இல்ல. அதான் என்னோட இயர்பட்ஸ் இங்கெங்கயோ விழுந்துருச்சு. அது என்னதுமா? அதுதான் காதுல வச்சுக்குவாங்கல இயர்பட்ஸ். இயர்போனா? அதுதான், அது இங்கதான் எங்கேயோ விழுந்துடுச்சு. இது இங்க வெளிச்சம் கம்மியா இருக்கு, கிடைக்காது. நீ போய் ஹால்ல போய் தேடி பாருமா, போ. சரிங்க மாமா. மாமா, காமெடி பண்றீங்களா மாமா? போ போ போய் தேடு, போ. சரிங்க மாமா. அக்கா, அது போ. போய் இயர்பட்ஸ தேடு, போ. மூளை இல்லாதவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டா இப்படிதான் நடக்கும். அறிவு கெட்டவன், அசம்பந்தம். மாமா. என்னம்மா? என்ன மாமா, இவங்க வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆமா சித்தி, இது தாத்தாவோட ஆர்டர். மாமா, இப்பதானே வந்தான், ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் மாமா. போகட்டுமே, விடுமா. ஃபாரின்ல இருந்து புதுசு புதுசா கத்துக்கிட்ட போதாது, இங்க இருக்கிற நிலவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டுமே. ஐயோ மாமா, அது அப்படி இல்ல. ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. மறந்துட்டீங்களா மாமா? பொண்ணு வீட்டுக்காரங்களே இன்னைக்கு வர சொல்லி இருந்தோம்ல. அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா தப்பிச்சுக்கிட்டு போயிடுவான். அவனுக்கு தெரியாம எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அவனை ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு இருக்கீங்க. இந்த விஷயத்த பத்தி எனக்கு தெரியவே தெரியாதம்மா. தாத்தா, சித்தி, உங்க மீட்டிங் அப்புறமா வச்சுக்கோங்க. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ராமா, ராமா, மாமா, அது வந்து தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க, நானும் அசோக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அசோக் வா போலாம். ராமா, மாமா, மாமா, என்ன நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? ஏதாவது சொல்லி அவனை தடுங்களேன். போறவனை எப்படிமா தடுக்கிறது? அவன் போயிட்டு வரட்டும், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். குட் மார்னிங் மேடம். பேட் மார்னிங் ஃபார் யூ. என்னாச்சு மேடம்? ஏய், சொன்னது ஒரு வேலைதான், அத கூட உன்னால உருப்படியா பண்ண முடியல. ஃபைலை யாராவது ஆர்டினரி எம்ப்ளாயி கிட்ட கொடுத்து அனுப்புன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இல்ல மேடம், நானு இன்னையில இருந்து நம்ம கம்பெனி எம்டியா இந்த வீட்டு பையன் தான் வரப்போறான். என் மாமாவோட செல்ல பேரன். ஓ, ஓகே மேடம், ஓகே மேடம். ட்ரீட் ஹிம் வெல். இந்த நிமிஷத்துல இருந்து ஆபீஸ் வேலை எல்லாத்தையும் அவன் தான் பாத்துக்குவான்.
பி கேர்ஃபுல். ஓகே மேடம், நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆயிக்காதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் முதல் தடவை அவரை பார்க்க போறேன் மேடம். We are so glad to have him here. இத பாரு, ஓவர் ஆக்ட் பண்ணாதன்னு. சரிங்க மேடம், அவர் கேக்குற கேள்விங்களுக்கு மட்டும் பதில் சொல்றேன் மேடம். நீ சொல்ற பதில் அவனை திருப்தி படுத்தலன்னா கூட பரவாயில்ல. ஒருவேளை அவனுக்கு அங்க ஏதாவது டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு வேலை போறது மட்டும் கேரண்டி. இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். Hey, 1 second. Welcome, boss. Please. என்ன இப்படி பழி தீக்கிறதுக்கு நீ ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க போலடா. Wait a second. டேய் என்னடா பண்ற? சூரிய பிரகாஷ் தேசாய் அவரோட செல்ல பேரன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தேசாய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். எப்படி இருக்கணும்னு தெரியுமா? ஜஸ்ட் வெயிட். டேய் 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 இதெல்லாம் எதுக்குடா? ஏற்கனவே ஹாட்டா இருக்கு. குட் பாஸ். இன்னையில இருந்து நான் தான் உன்னோட பர்சனல் செக்ரட்டரி. இப்பத்துல இருந்து நீ தான் பாஸ், நான் செக்ரட்டரி. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் காமன் எம்ப்ளாயா இருந்தா ஓகே, என்னால ஒரு பாஸா நடிக்க முடியாது. இந்த பாஸ் பதவிய நான் இப்பவே ராஜினாமா பண்ண போறேன். எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் பேச்சுக்கே இடம் இல்ல. டேய் நான் உனக்கு ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். யார் எங்க இருக்கணுமோ அங்கதான்டா இருக்கணும். வேண்டாண்ணா ப்ளீஸ். சரி வா வா. ஏன்டா இப்படி புரிஞ்சுக்காம அடம் பிடிக்கிற? ராமருக்கு பதிலா பரதா அவரோட செருப்பை தான் சிம்மாசனத்துல வச்சிருந்தான். சூரியன் நீயும் மட்டும் இல்லன்னா இப்ப இந்த அசோக் இருந்திருக்க மாட்டான்டா. இந்த அனாதைக்கு சாப்பாடு போட்டு உங்க வீட்டு பையனா பாத்துக்கிட்டீங்க. என் தகுதிக்கு மீறின அந்தஸ்தை கொடுத்தீங்க. விளையாட்டுக்கு கூட அந்த பாஸ் பதவியில நான் உட்கார்றது தப்புடா, வேணாண்டா. இவ்ளோ நாளா நீ இத விளையாட்டுன்னு நினைச்சியா? உன்னை கொன்றுவோம் பாத்துக்கோ. நீ ஒன்னும் அனாதை இல்ல. இன்னொரு முறை உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துடவே கூடாது. நீ என்னோட பரதன் இல்ல, லக்ஷ்மணன். வாயை மூடிட்டு வாடா. என்னால முடியாதுடா, ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோடா. நான் சென்னைக்கு வர ஒத்துக்கிட்டல, நீயும் அதே மாதிரி ஒத்துக்கோ. சிம்பிள். பாரு, நம்ம ஆபீஸ்ல கிரிமினலை கண்டுபிடிக்கணும்னா நம்ம அவங்கள ஒருத்தங்களா இருந்துதான் ஆகணும். அந்த ஃபைலை யாரு கொண்டு வந்தாங்க நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக அவங்களையும் சந்தேகப்படவும் முடியாது. எனிஹாவ், நான் இது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் இங்க ஒரு காமன் எம்ப்ளாயா ஒர்க் பண்ணி தான் ஆகணும். So from now on, you're my boss. Okay, boss? Hey, நீ boss டா. Change your expressions. Smile. Good. Boss. ராமர் கையால எனக்கு பட்டாபிஷேகம். வரேன். இங்க நான் மேனேஜரா நீ மேனேஜரான்னு புரியவே இல்லையே. கடவுளே, சிரி பாத்துட்டு இருக்காளே. சரண் சார் என்ன திட்டுறத நான் எப்படியாவது அவளுக்கு தெரியாம மேனேஜ் பண்ணி ஆகணும். ஃபைல்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்தியா இல்லையா? இல்ல சார். என்ன விளையாடுறியா? நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண சார், ஆனா அவங்க பிஸியா இருந்தாங்க. அதனால அப்படியே திரும்பி வந்துட்டியா? இல்ல சார், அங்க இருந்த ஒரு எம்ப்ளாயி கிட்ட நான் ஃபைல கொடுத்துட்டு தான் வந்தேன். என்னது? யார்கிட்டயோ ஃபைல கொடுத்துட்டு வந்துட்டியா? இந்த வேலைய உன்கிட்ட போய் கொடுத்த பாரு, எல்லாம் என் தலை எழுத்து. யார்கிட்டமா கொடுத்துட்டு வந்த? அவ பேர் என்னன்னு சொல்லு. பேரை சொல்றதுக்கு பெர்மிஷன் இல்ல சார். வாட் நான்சென்ஸ். அவர் அப்படிதான் சொன்னாரு. என்ன வேலையில இருந்து தூக்குறதுன்னு பிளான் பண்ணி தொலைஞ்சிட்டியா என்ன? Stop that bloody spy. நான் கத்திக்கிட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டே நிக்கிறியா? உனக்கு காமெடியா இருக்கா? How dare you? ஹலோ, அப்படியா? இவங்க ரெண்டு பேர்ல யார் பாஸ்ன்னு தெரியலையே. காமன் சென்ஸ் கோட்டு போட்டவர் தான் பாஸ். வெல்கம் பாஸ். தேங்க்யூ.
பாஸ் ப்ளீஸ் என்கிட்ட கொடுங்க. மேனேஜரே நம்பிட்டான். வெரி குட், கீப் இட் அப், கீப் இட் அப். இவ என்ன பாஸ்னு சொல்றானா கண்டிப்பா இது ஒரு முட்டா பீஸா தானே இருக்கணும். தேங்க்யூ மிஸ்டர் Charan.d. Charan.d. நைஸ் டு மீட் யூ சரணி. Please come. Attention everybody. Boss, new boss. ராமன் தேடிய சீதையை, ஓ ராமன் தேடிய சீதையை.